This is Priya. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன்னா வெரி இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ். அது என்ன வெரி இயர்லி பிரெக்னன்சினா ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு தெரிய போற சிம்டம்ஸை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டா போட போறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதுல என்னோட சிம்டம்ஸ், ஏன்னா இது எனக்கு தேர்ட் பிரெக்னன்சி. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் பிரெக்னன்சி நான் நல்லாவே என்னோட பேபி இருந்தது, நல்லாவே பிறந்தாச்சு பையன். இது தேர்டு, இதுதான். ஆனால் நான் நேச்சுரல் வேல நான் பேபி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த தேர்ட் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸும் என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸும் செகண்ட் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்ல போறேன். வாமிட்னா வாமிட் அந்த மாதிரி என்னோட வீடியோஸ் இருக்காது. அந்த வாமிட்டு எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். இல்லை நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேட் டிலே. இது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். உங்களுக்கு முதல்ல பீரியட்ஸ் டேட் டிலே ஆகணும். ஆனா டிலே ஆகிறதுல 3 டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ் வரவங்களுக்கு டேட் போன மந்த் 20 வந்ததுன்னா இந்த மந்த் 20 தாண்டணும். ஓகேங்களா? இதுவே பிசிஓடி, ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 60 டேஸ் நீங்க வெயிட் பண்ணும். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில 16th டே தான் எனக்கு பிரெக்னென்ட்டே பாசிட்டிவ் ஆச்சு. அதில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதனால தான் என்னோட பேபியே மிஸ்கேரேஜ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் பேபி. ஓகேங்களா? அதனால ஃபைப்ராய்டு, நீர்க்கட்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிக்கும். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க 45 டேஸ்க்கு மேல டார்க்கா லைன் வரதுக்கு 45 டேஸ் எடுத்துக்கும். பிகாஸ் அவங்களுக்கு HCG சுரக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாருமே டக்குன்னு சீக்கிரமா சுரந்துடாது. அவங்களுக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி டிலேடா பேபி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா 45 டேஸ்ல தான் கிளியரா தெரியும். இப்ப இருக்க பேபி எனக்கு 45 டேஸ் தான் கிளியரா தெரிஞ்சது. செகண்ட் பாத்தீங்கன்னா வாமிட்டிங். வாமிட்டிங் காமனா எல்லாருக்குமே வர ஒரு சின்ன சிம்டம்ஸ் தான். எந்த ஒரு ஃபுட்டை பார்த்தாலும் கொமட்டிக்கிட்டு வரும். வாமிட்டே சில பேர் எடுத்துருவாங்க. இப்ப எங்க வீட்டுல ஒருத்தவங்க கன்சீவா இருக்காங்க. இன்னொருத்தவங்க அவங்க இப்ப 3 மந்த்ஸ். பட் அவங்களுக்கு டேட் டிலே ஆனதுல இருந்தே வாமிட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, அவங்களுக்கு குளுக்கோஸ் ஏத்துனாங்க, அதுக்கப்புறம் நார்மலாகி நேற்று தான் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாமிட் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா வாமிட்டே கிடையாது. ஓகேங்களா? அந்த வாமிட்டும் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனா எனக்கு வாமிட் இல்லை. நெக்ஸ்ட் ஹை டெம்பரேச்சர். ரொம்ப ஹை டெம்பரேச்சரா ஃபீல் பண்ணுவீங்க. இது எனக்கு இருந்த சிம்டம்ஸ். எப்படின்னா எனக்கு நைட்டு தூங்கும்போது குளிர் ஜுரம் வந்த மாதிரி இருக்கும். நான் ஏசியை நல்லா 24ல வைப்பேன், இல்லைன்னா சம்டைம்ஸ் 20 அந்த மாதிரி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏசி இல்லாம ஒரு நாள் கூட படுத்தவும் கிடையாது. அதே மாதிரி ஏசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல போர்வை போத்திட்டு தூங்குற ஆள் நான். பட் என்னால 3 போர்வை போத்திட்டு நான் தொடர்ந்து ஒரு 1 வீக் கிட்ட படுத்தேன். ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சரா இருந்துச்சு பாடி. வாயில பாத்தீங்கன்னா கட்டிலாம் வந்தது. அந்த ஒரு மாதிரி நீர் கட்டி மாதிரி வரும்ல லிப்ஸ் எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர். முகத்துல கட்டி வந்தது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு எனக்கு ஹை டெம்பரேச்சரா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரா நீங்க ஹாஸ்பிட்டல் போவாதீங்க. மெடிசன்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது பிரெக்னன்சி டைம்ல. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஹை டெம்பரேச்சரா இருந்ததுன்னா இரெகுலர் பீரியட்ஸ்ல 45 டேஸ், மீதி பேர்ல 60 டேஸ், இல்லைன்னா நார்மலா டேட் தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெட்டேக் அண்ட் மயக்கம். அந்த மயக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி ஹெட்டேக்கும் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். எப்படின்னா ரொம்ப ஹெவி ஹெட்டேக் இருக்கும். தைலம் இல்லாம நீங்க தூங்கவே மாட்டீங்க. எனக்கு தைலம் ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனா நான் நைட்டு தைலம் தேய்ச்சிட்டு தான் படுப்பேன். ஒரு மாதிரி வலியா இருக்கும். பிறண்டு பிறண்டு படுப்பேன். அப்படியே கண்ணை மூடும் போது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் தலை. அந்த குத்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். அதே மாதிரி மயக்கத்துலயே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சும்மா அப்படியே விழுந்துட மாட்டீங்க. மயக்க போட்டு கீழெல்லாம் விழுற அளவுக்கு உங்களோட மயக்கம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா கேர் ஆகும். நீங்க பல நாள் சாப்பிடாம இருந்த மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி, பட்னி கிடக்குறவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும்ல, அந்த மாதிரி வரும். ஆனா நீங்க நல்லாவே சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சாதா மயக்கத்துக்கும் இந்த மயக்கத்துக்கான டிஃப்ரென்ஸை சொல்றேன். ரொம்ப நாள் பட்னி இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும் மயக்கம்.
ஆனா நீங்க நல்லா தான் மதியம் தான் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. அடுத்து ஒரு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா தலைலாம் கிருகிருன்னு சுத்தும். படுத்தாதான் உங்களுக்கு வந்து நார்மலாவே நீங்க ஆவீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்களோட மயக்கம். நார்மல் மயக்கம் மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? மயக்கமும் ஹெட்டேக்கும் ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு இதுங்க. அதை வந்து தாங்கவே முடியாது. இது வந்து பீரியட்ஸ் தள்ளன உடனே இந்த சிம்டம்ஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங் சொன்ன பாத்தீங்கன்னா நாசியாலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளுறதுக்கு முன்னாடியே எனக்கு இருந்த சிம்டம்ஸ். அந்த ஹை டெம்பரேச்சர் தான் எனக்கு பீரியட்ஸ் தள்ளுறதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் சிம்டம்ஸ். இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் தள்ளதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொமட்டல். கொமட்டல் வந்துட்டு நல்லா கிளியரா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்குலாம் வந்துட்டு 3rd மந்த்ல தெரிஞ்சுது. செகண்ட் பேபிக்கு வந்துட்டு 4th மந்த்ல தெரிஞ்சுது. இந்த பேபிக்கு வந்துட்டு எனக்கு இப்பயே தெரியுதுங்க. எப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து ஆசைப்பட்டு செய்யறேன். ஆனா அதை பார்த்தா ஒரு மாதிரி வயிற்ற பெரட்டிக்கிட்டு வருது. பிடிக்கவே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஃபிஷ் வேணும் நான் தான் கேட்குறேன். ஆனா அதை எடுத்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரே கொமட்டுது. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்மெல்லு, எங்களோட ரூம் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. ஓடோனில் ஸ்மெல்லு பிடிக்கல. நம்ம பாத்ரூம் போகும்போது அங்க யூஸ் பண்ற அந்த ஏர் ஃப்ரெஷ் ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. எந்த ஒரு குட்டி குட்டி ஸ்மெல்லா இருந்தாலும் என் மூக்குக்கு மட்டும் உடனே வந்துடுது. அதுதான் உங்களுக்கு வந்து கொமட்டல், நாசியான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எல்லாருமே எப்படி தெரியுங்களா மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க? உடனே உடனே நம்ம யூரின் போறது, அதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வச்சுக்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்னா அது ஒரு வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாலாம் நம்ம போக மாட்டோங்க. எப்படின்னா நான் வந்து இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா படுத்தனா மார்னிங் அதோட 6 மணிக்கு 6:30 மணிக்கு தான் ஏஞ்சி நான் யூரின் போவேன். பட் அந்த பிரெக்னன்சில நைட்டே ஒரு 2 மணிக்கு ஒரு தடவை ஏஞ்சி நான் யூரின் போவேன். நல்லா ஃப்ரீயா போவேன். மார்னிங் நம்ம ஏஞ்சி எப்படி போவோமோ அதே மாதிரி போவேன். திரும்ப வந்து படுத்துருவேன். திரும்ப 6 o'clock போகும்போது நல்லா ஃப்ரீயா போவேன். நான் எப்ப போனாலும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் ஃப்ளோ. அதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதே மாதிரி நம்ம போற டைமிங் அது இருக்காது. இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் அந்த டைம்ல நம்ம டாய்லெட்டே போயிருக்க மாட்டோம். இப்ப புதுசா பாத்தீங்கன்னா அந்த டைம் போறோம். நான் இப்ப ஒர்க்கிங் போற இடத்துல பாத்தீங்கன்னா நான் அதிகமா டாய்லெட்டே போக மாட்டேன். பட் அங்கேயே நான் வந்து ஒரு 3 times போறேன் மார்னிங்ல இருந்து. ஓகேங்களா? அதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். உங்களோட யூரினேஷனோட டைமிங் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அடிக்கடி அடிக்கடி நீங்க போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி யூரினேஷன் அடிக்கடி அடிக்கடி போறதுனால தான் உங்களுக்கு மோஸ்ட்லி மயக்கமே வரும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிடும். அதனாலதான் மயக்கம் வரும். உங்க உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் போனதுனால உங்களுக்கு மயக்கம் வரும். ஓகேங்களா? வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு. இது வரைக்கும் எனக்கு 8 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இனிமேட்டு என்னோட வீடியோ பாக்குறவங்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்னும் பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா அவாய்ட் ஃபுட்டு. நான் நல்லா சாப்பிடுவேங்க. செம்ம ஃபுட்டி நான். எப்படின்னா மிட் நைட் பிரியாணி கூட சாப்பிடுவேன் உட்காந்து. 1:30 மணிக்கு 1 மணிக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். பட் எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பார்த்தாலே ஒரு மாதிரி பண்ணுது. அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா மேபி நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாப்பிடுறேன். ஆனா பார்க்கும்போது அது வேண்டான்ற மாதிரி தோணுது. ஒரு 2 வாய் சாப்பிட்டோன்னே இந்த டேஸ்ட் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். டேஸ்டே பிடிக்காது, நமக்கு இந்த ஃபுட்டை பார்த்தாலே வாமிட் வருது அப்படி இல்லை. எனக்கு பார்த்த உடனே பிடிக்கல, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேணான்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்டேக் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி மதிய நேரம் கீரை எல்லாம் ஹெல்த்திக்காகவே நான் சாப்பிட்டுடுவேன். எனக்கு பிடிக்கலனாலும் நான் நல்லாவே சாப்பிட்டுடுவேன். பட் இப்ப கீரை அந்த இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா பண்ணுது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நீங்க எப்பயுமே எடுக்கிறத விட ஃபுட்டோட அளவு கம்மியாயிடும். அதே மாதிரி அதுவே வயிறு ரொம்ப மாதிரி இருக்கும். வயிறு உப்பசமா இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீலிங். அது நமக்கு சாப்பிடணும் தோணும், பட் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ் மட்டும் இல்லாம சிம்டமே இல்லாத பிரெக்னன்சி இருக்கு. நீங்க அதனால எனக்கு எதுவுமே இல்லை, நான் பிரெக்னெண்டா இல்லையோ நீங்க பயப்பட வேண்டாம். சிம்டமே இல்லைனாலும் நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம்ப்னு ஒரு இது இருக்கு. நீங்க டக்குன்னு ஏஞ்சிக்கும் போது வயிற்றுல பாத்தீங்கன்னா டபக்குன்னு பிடிச்சிக்கும். ஆனா வயிற்றுலதான் பிடிக்கும். கால் கையெல்லாம் பிடிக்கிறது வந்து பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ்ல வயிற்றுல ஒரு சைடு பிடிச்சிக்கோ இல்ல இந்த சைடு பிடிச்சிக்கோ, அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுவும் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இதுல எனக்கு டவுட் இருக்குன்னா நீங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி
இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரியாதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபியை வந்து நான் லாஸ் பண்ணது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். அதேமாரி ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இதை பற்றினான வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். பிகாஸ் ஏன்னா ஸ்பாட்டிங்க்கும் ப்ளீடிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு இயர்லி சைன் தான். நான் அதை பற்றி கிளியராக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இது சேம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.